வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாட்டி வந்துட்டு அவங்க பேரனை யாரோ ஆயுதத்தால தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில நேரா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அப்ப நம்ம ரேவதி வந்து கோவில்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பாட்டி இப்படி யாருக்கிட்டயும் கேட்காம போயிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரேவதி ரொம்ப குழப்பத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பாட்டி நேரா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க அவங்க பேரனையே காணோம். அத பார்த்ததும் பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, என் பேரனை இங்கதானே ஆயுதத்தால தாக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், இந்த இடத்துல என் பேரனே இல்லையே அப்படின்னு பாட்டி எங்க பார்த்தாலும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு காளியம்மா வராங்க. வந்துட்டு நேரா பாட்டிய பார்த்து, ரொம்ப நேரமா நீ யாரைய தேடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அடி பாவி, நீ தான் என் பேரனுக்கு ஆபத்து கொடுத்ததா, என் பேரன் எங்கடி அப்படின்னு சொல்ல காளியம்மா சிரிக்கிறாங்க. உன் பேரனுக்கு இப்படி ஒரு ஆபத்துனத்தோட ஓடி வரியா? இங்க பாரு, உன் பேரனுக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல. நான் இப்ப எதுக்காக தெரியுமா இங்க வந்தேன்? உன்னை காலி பண்றதுக்காக. அந்த வீட்டுல ஒருத்தவங்க இறந்தா கண்டிப்பா அந்த கோவில் கும்பாபிஷேகம் நின்னு போயிரும்ல, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு காளியம்மா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் அராஜகம் இன்னும் கொஞ்ச நாள்ல நின்னு போயிரும் பாரு அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உன் ஊர்ல நடக்கிற அந்த கும்பாபிஷேகம் நின்னு போகணும், அதுதான் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னை காலி பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உன் பேரனுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லடி அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, அடி பாவி, எவ்வளவு பெரிய பொய் சொல்லி நீ இங்க வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, ஆமா, நான் பொய் சொல்லிதான் வந்திருக்கேன், உன்னை காலி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, நீ பண்றது ரொம்ப பெரிய அநியாயம். கண்டிப்பா உன் அநியாயத்தை என் பேரன் தட்டி கேட்பான் பாரு அப்படின்னு. அப்ப காளியம்மா கையில ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு, அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே எல்லாம் நடக்கும், உன் பேரன் கிட்ட போய் சொல்லுவ, இங்க பாரு, உன்னை காலி பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்த போறேன். உன் மகனை தான் காலி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா உன் மகன் வந்து தப்பிச்சிட்டான், அதனாலதான் உன்னை காலி பண்ண போறேன் அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, என்னது காளியம்மா இப்படி பேசுறா அப்படின்னு. அப்போ காளியம்மா டக்குன்னு நம்ம பரமேஸ்வரிய ஆயுதத்தால தாக்கிடுறாங்க. இதனால பரமேஸ்வரிக்கு பயங்கரமான காயம் பெற்றுது. அப்ப காளியம்மா பரமேஸ்வரிய பார்த்து, போய் சேரடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ பரமேஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. ஐயோ, இவ ஆயுதத்தால என்ன தாக்கிட்டாலே அப்படின்னு முருகா முருகான்னு கத்துறாங்க. அப்போ கருப்பசாமி ஐயா கிட்ட இருந்து ஒரு கருப்பு கலர்ல துணி வந்து நம்ம பரமேஸ்வரியோட மேல விழுகுது. பரமேஸ்வரி அந்த துணியை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு கோவில் பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க, முருகா முருகான்னு சத்தம் போட்டுக்கிட்டே. இன்னொரு பக்கம் அந்த காளியம்மாளுக்காக அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் காத்துக்கிட்டு இருக்காங்க. முத்து சொல்றாரு, மவனே, நம்மளால பண்ண முடியாதையா அந்த காளியம்மா பண்ண போறா, கண்டிப்பா அவளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, நம்மளால எதுவுமே பண்ண முடியல, அதான் சித்தி தானாவே வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இருங்க சித்தப்பா, என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தி வந்துருவாங்க, வந்ததோட அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது கேட்டதும் முத்து சொல்றாரு, மவனே, நான் ஒரு சிறை பறவைடா, எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கேன், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா? என் மேல காளியம்மாவுக்கு நம்பிக்கையே இல்ல. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, நம்ம பல தடவை அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம், ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அதனாலதான் இந்த வாட்டி சித்தியே களத்துல இறங்கிட்டாங்க. சரி வரட்டும், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சித்தி கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இது கேட்டதும் சித்தப்பாவும், சரிடா மவனே, எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்குடா, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கேக்குறதுக்காக. இது கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, எனக்கு மட்டும் இல்லையா, எனக்கும் ஆர்வமா தான் இருக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு காளியம்மா வராங்க. காளியம்மா வந்துட்டு நேரா சிவனாண்டி முத்துவா பாக்குறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, சித்தி வாங்க சித்தி, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், அங்க என்ன நடந்துச்சு, நம்ம நினைச்சது நடந்துருச்சா, நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்காதுல்ல அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மவனே,
போன காரியம் சக்சஸ்டா அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்போ அந்த பரமேஸ்வரி உயிர் போறத பாத்துட்டு தானே வந்த. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல, அவ உயிர் போறத நான் ஏன் பாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். இது கேட்டதும் முத்து சொல்றாரு, என்ன காளியம்மா சொல்ற, அவ சாகுறத நீ நேரா பாத்துட்டு வந்திருக்கலாம்ல. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல, எனக்கு பிடிக்கல, அதனாலதான் வந்துட்டேன். அப்போ சிவனாண்டி சொல்றாரு, சித்தி நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஒருவேளை அவ உயிர் பிழைச்சி கோயிலுக்கு போயிட்டா என்ன பண்றது? இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மவனே அத பத்தி நான் யோசனை பண்ணி பாக்கலையே. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சரி இருங்க சித்தி, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முத்து சொல்றாரு, மவனே இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. முத்து நேரா சிவனாண்டி கிட்ட, என்னடா மவனே இது, இந்த காளியம்மா இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கா, அந்த பரமேஸ்வரி தனியா சிக்கிருக்கா, அவளை காலி பண்ணிட்டு அவ உயிரோட இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரதை விட்டுட்டு இப்படி பாதிலே விட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சரி இருங்க சித்தப்பா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா பரமேஸ்வரியா காணோம். அதை பார்த்ததும் முத்துக்கு ரொம்பவே எதிர்ச்சி. மவனே இந்த இடத்துல தானடா காளியம்மா அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பார்த்தா இந்த இடத்துல யாரையுமே காணோம். அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, ஆமா யாரையுமே காணுமே, எங்க அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, மவனே ஒருவேளை அவ நடந்தே கோவிலுக்கு போயிருப்பாளோ, அப்படி போயிருந்தா அவ்வளவுதான், நம்ம கண்டிப்பா சிக்கிப்போண்டா. அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா கண்டிப்பா மாட்டிப்போமே, சரி வாங்க, அவ ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் காளியம்மா நேரா சிவனாண்டிக்கு போன் பண்ண, சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சித்தி. அவங்க கேக்குறாங்க, என்ன அந்த இடத்துல தானே அந்த பரமேஸ்வரி கிடக்குறா. அதுக்கு சிவனாண்டி கேக்குறாங்க, சித்தி நீங்க பயங்கரமா சொதப்பிட்டீங்க, அந்த பரமேஸ்வரி நடந்து கோவிலுக்கு போயிட்டு இருக்கான். கோவில்ல யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வசமா சிக்கிப்பீங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கே பயமா இருக்கு சித்தி. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, என்னடா இது, அவ உயிரோட இருக்கிறாளா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சித்தி, நீங்க வசமா சிக்க போறீங்க, இருங்க அதுக்குள்ளேயே நாங்க போய் அவளை தடுக்கிறோம். காளியம்மா சொல்றாங்க, மவனே அவ எக்காரணத்தை முன்னிட்டும் கோயில்ல மட்டும் காலடி எடுத்து வைக்கவே கூடாது அப்படின்னு. இது கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சித்தி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ரொம்ப நேரமா அவங்க பாட்டி வெளியில போயிட்டு இன்னும் வராததை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு கருப்பசாமி ஐயாவும் வந்துடுறாரு. அப்போ இத பார்த்துட்டு ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோ வந்ததோட பாட்டி எங்க அப்படின்னு தேடுறாரு. ஆனா பார்த்தா பாட்டிய காணோம். அப்ப ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட பாட்டி எங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அவங்க பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. உங்களுக்கு ஏதோ ஆபத்துட்ட ஒரு ஆளு சொன்னாரு, உடனே பாட்டி அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இது கேட்டதும் ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. பாட்டி மட்டும் தனியா போயிட்டாங்களா, எங்க போனாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி உங்களை யாரோ ஆயுதத்தால தாக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அது கேட்டதும் பாட்டி உங்களை பாக்குறதுக்காக தான் கிளம்பிட்டாங்க, எனக்கு கண்டிப்பா இது பொய்ன்னு தெரியும், பாட்டி கிட்ட சொன்னேன், ஆனா பாட்டி கேட்கல, மனசு தாங்க முடியாம கிளம்பிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. கண்டிப்பா யாரோ நம்மளை பழி வாங்கணும், இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக யாரோ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. சரி எந்த பக்கமா பாட்டி போனாங்க அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி ஒரு வழிய சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே நான் எங்க அப்படின்னு கேட்டா, முக்கியமான வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க பாட்டியை தேடிக்கிட்டு கிளம்புறாரு. ஆனா பாட்டி அதுக்குள்ளேயும் கோவில் வாசல்ல காலடி வைக்கிறாங்க. வச்சுட்டு முருகா அப்படின்னு சொல்லி சத்தம் போட எல்லாருமே வெளியில பாக்குறாங்க. பார்த்தா பாட்டி மயக்கத்துல கிடக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ எல்லாருமே அங்கிருந்து ஓடி வராங்க. ஓடி பாக்குறாங்க பரமேஸ்வரி மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ பாட்டி அப்படி ஆயுதத்தால தாக்கப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க பேத்திங்க எல்லாருமே ஓடி வராங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு பாட்டி கிட்ட, பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி கும்பாபிஷேகத்தை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த காளியம்மா என்ன ஆயுதத்தால தாக்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அப்போ ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி இந்த கும்பாபிஷேகத்தை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, சீக்கிரம் அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும், வாங்க
அப்படின்னு சொன்னதோட பாட்டியை நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி முத்து எல்லாருமே இதை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த பரமேஸ்வரி உண்மையை சொல்லிட்டா, நம்ம உடனே போயிட்டு சித்தியை எச்சரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து காளியம்மாளை பார்க்க போறாங்க. காளியம்மா வந்துட்டு வீட்டுல ரொம்பவே பயத்துல இருக்காங்க. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு பயத்துல நிக்கா. அப்ப இந்த இடத்துக்கு அந்த முத்துவும் சிவனாண்டியும் வராங்க. காளியம்மா நேரா முத்துவை பார்த்து என்னாச்சு, அவ மேல போயிட்டாளா அப்படின்னு கேட்க, அப்ப முத்து சொல்றாரு, காளியம்மா நீ பயங்கரமா சொதப்பி வச்சுட்ட, அங்க அவ நேரா கோயிலுக்கு வந்துட்டு கோவில்ல வந்து நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா அப்படின்னு. இதை கேட்டதும் காளியம்மாள் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க, அவ உயிரோட கோவிலுக்கு வந்து என்ன பத்தின விஷயங்களை சொல்லிட்டாளா? இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, ஆமா அவ வந்து கோவில்ல வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உன்னை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பரமேஸ்வரி எல்லா உண்மையும் சொல்லிட்டா. பரமேஸ்வரிய எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இதை கேட்டதும் காளியம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. முத்து சொல்றாரு, இங்க பாரு காளியம்மா, இதுக்கு மேலேயே நீ இந்த இடத்துல இருக்கிறது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்து, அதனால நீ இந்த இடத்த விட்டு இந்த ஊரை விட்டு இப்பயே போறதும் உனக்கு நல்லது. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாள் அவங்கிட்ட நான் தோத்துக்கிட்டு இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு. அப்போ முத்து சொல்றாரு, இங்க பாரு காளியம்மா, நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் கூட நேரமே இல்ல, உடனே நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னதோட காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ண டாக்டர்ஸ் வந்துட்டு பாட்டிய பார்த்து, இங்க பாருங்கய்யா, இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரேவதி எல்லாருமே அழுகுறாங்க. கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு பாட்டி எந்த அளவுக்கு போராடுறாங்க. ஆனா பாட்டியோட எதிரிகள் சேர்ந்து பாட்டி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா முடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் பிளான் பண்றாங்க. பாவம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வேதனையோட அழுதுகிட்டு நிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி பாட்டி ரொம்ப பாவம், கும்பாபிஷேகத்துக்காக எவ்வளவு போராடுறாங்க, ஆனா அவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஹீரோயின் சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மா தானே, அவளை கண்டிப்பா சும்மா விடக்கூடாது, அவளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அந்த காளியம்மாளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா பாட்டி ரொம்ப பாவம், இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஆனா கடைசியில அவங்களுக்கு எப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறத எங்களால கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க எல்லாருமே வேதனையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வெளியில வந்து, இங்க பாருங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண்முழிச்சிருவாங்க, சோ நீங்க யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, அதோட அவங்க ரொம்ப வயசானவங்க, அதனால இதுக்கப்புறமாவது அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கிடுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோவும் சரிங்க சார், நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து காளியம்மாளோட வீட்டுக்கு எதிர்க்க நிக்கிறாங்க. காளியம்மாள் எல்லாரும் வரத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. முத்து நேரா காளியம்மாளை பார்த்து, அப்பவே சொன்னேன் தப்பிச்சு போயிரு அப்படின்னு, கொஞ்சமாவது கேட்டியா, இப்ப வசமா சிக்கிட்டியே. காளியம்மா சொல்றாங்க, நான் வசமா சிக்கலை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடியால ஒரு கார் கிடக்கு, அந்த பக்கமா தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அப்போ சிவனாண்டி வந்து கதவை திறந்துட்டு, யாரு வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, எங்க அம்மா பரமேஸ்வரிய ஆயுதத்தால தாக்கிட்டு இங்க வந்து ஒரு அம்மா ஒளிஞ்சிருக்கு, அதை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்ப முத்து சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, வேணா வந்து பாத்துக்கிடுங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இது கேட்டதும் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு பயங்கரமா வந்துட்டு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அந்த அம்மா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, சிவனாண்டி சொல்றாரு, அந்த அம்மாவுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மதமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.